ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிச்ச பன் மசாலா தாங்க செய்ய போகிறோம். இது வந்து செய்யறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். குட்டீஸுங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பன் மசாலா செய்யறதுக்கு நான் வந்து 6 பன்னை எடுத்திருக்கேன். இந்த 6 பன்னையும் வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பன்னுக்கு பதில் பிரெட் இருந்தால் கூட பிரெட்டை வச்சு கூட இதில் செய்யலாம். அடுத்ததாக நம்ம பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன் எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னை டோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்குங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே டோஸ்ட் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம், காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதே போல் வெங்காயம் வதக்கும் போது நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கு கூட 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். தெளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவில் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கேப்சிகம் ஒன்று சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சிகம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு இந்த பன்னு மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.